தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசிய சூழல் ஏற்படுகிற போது அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். காரணம், கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு ஏற்கனவே அங்கே முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்ததை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்திருப்பார்களே, ஆனால் தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டிருக்கும். இன்றைய தினம் அவர்கள் நடத்திய கூட்டமே உண்மைக்கு புறம்பாக பேசப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது. கருத்துக்களை ஃபர்ஸ்ட் பதிவு செய்யறதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தேவைப்படுதுல, அந்த அனைத்து கட்சி கூட்டமே தமிழ்நாடு அரசு இன்னும் கூட்டலன்னு பல அரசியல் கட்சி சொல்றாங்க. அதை பற்றி அவர்கள் தாவேக அரசில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் கூட அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கான தேவை வருகிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதை தான் நானும் வலியுறுத்துகிறேன். இன்றைய சூழலில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் காவிரி நதிநீர் நீர் நிர்வாக முறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிற போது, இன்றைக்கு அங்கு அணைகள் நிரம்பி இருக்கிற போது காவிரி மேலாண்மை ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர இதை எந்த மாநிலமும் தனக்கான நீர், தனக்கான ஆறு, தனக்கான அணை என்று சொந்தம் கொண்டாட முடியாது. இது உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவேதான் பாராளுமன்றத்திலேயே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் மத்திய அரசு வனத்துறையோ சுற்றுச்சூழல் துறையோ எந்த அனுமதியும் கொடுக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எப்பொழுதும் தேவைப்படாது என்று நான் சொல்லவில்லை. தற்போதைய நிலையில் கர்நாடகாவில் கூட்டப்பட்ட கூட்டம் அந்த மாநிலத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முழு அடைப்பு போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற அறைகூவலோடு முடிவடைந்திருக்கிறது. தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் பட்சத்தில் கர்நாடகம் தண்ணீரை விடுவிக்க மறுத்தாலோ, ஆணையத்தின் உத்தரவை ஏற்க மறுத்தாலோ, ஆணையம் மத்திய அரசின் உதவியை கோர வேண்டும் என்று காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே நமக்கான தீர்வு என்பது சட்ட அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டுமே தவிர அரசியலாக்கி அதில் லாபம் கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்நாட்டால் முடியாது, கர்நாடகாவால் முடியும். அவர்கள் அணையை மூடிவிட முடியும், அரசியல் போட்டியில் அவர்கள் வெற்றி பெற முடியும். ஆனால் நமக்கான தீர்வு என்பது சட்டப்படி மட்டுமே தான் பெற முடியும். இதில் நான் வலிமையாக இருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டியது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்நாடகாவில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு போட்டியாக நான் நடத்த வேண்டிய சூழல் நெருக்கடி இன்றைக்கு ஏற்படவில்லை. காரணம், அங்கு நடத்தப்பட்ட கூட்டம் தோல்வியிலே முடிந்திருக்கிறது. ஆகவே நான் தேவையான நெருக்கடியான சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், விவசாய அமைப்புகளை கூட்ட வேண்டும். கர்நாடகம் மறுக்கும் பட்சத்தில் சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வரைக்கும் அந்த கூட்டத்தை ஒரு வலிமையான கூட்டமாக நடத்தப்பட வேண்டும். நீங்க 40 டிஎம்சி வந்து காவிரி மேலாண்மை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிறது, ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சு தண்ணி வருது, இவ்வளவு கண்ணாடி திறந்திருக்காங்க. பொதுவா அந்த நமக்கு வந்து எவ்வளவு கண்ணாடி தினமும் திறந்தா வந்து அந்த 40 டிஎம்சி வந்து தண்ணி தெரியும். ஏன்னா நிறைய மக்களுக்கு குழப்பமா இருக்குதுன்னா டிஎம்சி நமக்கு தெரியும். மக்களுக்கு வந்து எவ்வளவு கண்ணாடி வந்திருந்ததுன்னா டெய்லி வந்ததுன்னா ஜூன் மாசம் 9 டிஎம்சி தண்ணீர் திறந்திருக்க வேண்டும். அவர்கள் திறக்கவில்லை, தண்ணீர் அணைகள் நிரம்பவில்லை என்று கைவிரித்து விட்டார்கள். இப்பொழுது ஜூலை மாதம் 31 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். ஆக கூடுதலாக ஜூன் ஜூலை 2 மாதமும் 40 டிஎம்சி தண்ணீர் நமக்கு விடுவிக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் விடுவிக்கிற தண்ணீர் ஒரு 4 டிஎம்சி அளவிலே மேட்டூருக்கு வந்து சேரும். இந்த 4 டிஎம்சி தண்ணீரை கொண்டு சம்பா சாகுபடியை துவக்க முடியாது. எனவே உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையம் அணைகள் நிரம்பிய பிறகு 40 டிஎம்சி தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தான் இருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிட முடியாது. எவ்வளவு கண்ணாடி வந்து தினமும் 3600 கண்ணாடி திறக்கல, எவ்வளவு கண்ணாடி வந்து சீக்கிரம் வந்து 40 இல்ல, இன்னைக்கு 26,000 கண்ணாடி தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பி விட்டது, கபினி அணை நிரம்பி விட்டது, கேஆர்எஸ் நிரம்பி விட்டது. எனவே எல்லா அணைகளும் நிரம்பி இருக்கிற போது 2 மாதத்துக்கான தண்ணீரை உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையம் தான் திறக்கணும். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு நீர் நிர்வாக முறை காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவின் கட்டுப்பாட்டிற்குள் உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிறதா அரசியல் அமைப்பு சட்டப்படி மத்திய அரசிதழில் வெளியிட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. எனவே ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் தான் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும். கர்நாடகாவிற்கு உத்தரவு போட்டு அவர்கள் திறக்க மறுப்பதை நியாயப்படுத்துவது ஆணையத்தின் வேலை அல்ல. அப்படி கர்நாடகம் திறக்க மறுத்தால்
பிரதமருடைய உதவியை ஆணையம் கோர வேண்டும். இதுல எந்த மாநிலமும் பிரதமருடைய உதவியை கோர முடியாது. காவிரி மேலாண்மை ஆணையம் முடிவெடுத்துதான் மத்திய அரசுடைய உதவியை கோர வேண்டும். மத்திய அரசு ஆணையம் கோரும் பட்சத்தில் நேரடியாக தண்ணீரை திறந்து விட வேண்டும். இது 2013 2014 உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் வறட்சி ஏற்பட்டிருப்பதால் பிரதமர் மன்மோகன் சிங் நேரடியாக தலையிட்டு தண்ணீரை விடுவிக்க வேண்டும், 13,000 கனஅடி தண்ணீர் விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டது. அதனை ஏற்று அன்றைய பிரதமர் 8,000 கனஅடியை வினாடிக்கு விடுவித்தார். இது எல்லாமே உச்சநீதிமன்றம் நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி அரசு நிலையில் வெளியிடப்பட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதால் எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழ்நாடு விதிவிலக்கல்ல. இப்ப கர்நாடகா இதை சொல்லிடுவாங்கல்ல, நாங்க ஏற்கனவே இந்த உபரி நீரை வெளியிட்டதுனால இதை காவிரி மேல அந்த கணக்குல சேர்த்துவாங்களா? அப்படி பார்க்கும்போது இல்ல, நீங்க உபரி நீர் விடுவித்த கணக்கும் இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அன்றாட பதிவாகிறது. நமக்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கான தண்ணீர் எவ்வளவு நிலுவை இருக்கிறது என்பதை கணக்கிடுகிற பொறுப்பு மத்திய காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆறுகள் அணைகள் ஒரு மாநிலத்துக்கு சொந்தம். ஆனா ஆறுகளிலும் அணைகளிலும் வரக்கூடிய தண்ணீர், இருக்கக்கூடிய தண்ணீர் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு கண்காணிப்பில் இருக்கிறது. எனவே அவர்கள் தான் இந்த தண்ணீரை விடுவிக்க வேண்டும். அவர்களுக்கே காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கே முதலமைச்சர் கடிதம் எழுத முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டும்தான். நம்மளுடைய மாநில நீர்ப்பாசனத்துறை செயலாளர் தான் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உறுப்பினர். அவர் மட்டும்தான் அந்த ஆணையத்தில் முறையிட முடியும். எப்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்களோ அதே போல காவிரி மேலாண்மை ஆணையத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் நீர்ப்பாசனத்துறை செயலாளர்கள் தான் வாதாட முடியும். எனவே அவர்கள் தான் உடனடியாக கடிதம் எழுதி இந்த 40 டிஎம்சி தண்ணீரை விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிப்பதற்கு அவசர கால கூட்டத்தை காவிரி மேலாண்மை ஆணையம் நடத்த வேண்டுமானால் இந்த தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதி தான் அவசர கூட்டத்தை கூட்ட சொல்ல வேண்டும். கூட்டி தண்ணீரை பெற்றால்தான் தமிழ்நாட்டில் சம்பா சாகுபடியை துவங்க முடியும். எனவே இந்த நிலையில்தான் சட்டப்படி மட்டுமே தான் காவிரி நீர் பிரச்சனையை தமிழகம் அணுக வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஆழமான கருத்தாக இருக்கிறது. இதில் எந்த அரசியல் கட்சியையும் நாம் பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் இதிலே நாம் பலிகடாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக கருத்து சொல்லுகிற கூட்டங்களில் கலந்து கொள்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. அந்த மாநில முதலமைச்சர் கூட்டலாம். ஆனால் ஒரு மாநிலத்தை அழிப்பதற்கென்று ஒரு மத்திய அமைச்சர் அந்த கூட்டத்தில் பங்கேற்பது இந்திய நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும். எனவேதான் குடியரசுத் தலைவர் அவசரமாக தலையிட்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர்கள் மீது உரிய அவசர கால நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது ஏற்கனவே குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.